அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். யூசுப் நபி அவர்களிடமும் அவர்களின் சகோதரர்களிடமும் கேட்போருக்கு பல படிப்பினைகள் உள்ளன. சூரா யூசுப் 12வது அத்தியாயம் 7வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், உங்களை தடுக்க முயலும் அதே நிகழ்வுகள் தான் அல்லாஹ் நாடினால் உங்களை உயர்த்தும் காரணங்களாக மாறலாம். வாழ்க்கையில் சில நேரங்களில் மிகவும் வேதனை தருவது எதிரிகளின் தாக்குதல் அல்ல, நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களின் புரிதலின்மையும் குறுகிய பார்வையும் தான். ஏனெனில் அவர்கள் உங்களை உங்கள் கடந்த காலத்தின் அடிப்படையில் மட்டுமே பார்க்கலாம், ஆனால் அல்லாஹ் உங்களை உங்கள் எதிர்காலத்தின் அடிப்படையில் பார்க்கிறான். யூசுப் நபி அவர்களின் வாழ்க்கையை பாருங்கள். அவர்களை கிணற்றில் தள்ளியவர்கள் அந்நியர்கள் அல்ல, அவர்களின் சொந்த சகோதரர்களே. அவர்கள் நினைத்தார்கள் இவரின் கதை இங்கே முடிந்துவிட்டது என்று. ஆனால் அல்லாஹ் நினைத்தான் இங்கிருந்து தான் அவர்களின் உயர்வு தொடங்குகிறது என்று. கிணறு அவர்களின் முடிவாக ஆகவில்லை, அது அரண்மனைக்கு செல்லும் முதல் படியாக இருந்தது. அடிமையாக விற்கப்பட்டதும் அழிவு அல்ல, அது ஆட்சி பொறுப்பிற்கான பயிற்சியாக இருந்தது. சிறைவாசமும் தண்டனை அல்ல, அது தலைமைத்துவத்திற்கான தயாரிப்பாக இருந்தது. அதனால்தான் அல்லாஹ்வின் திட்டத்தில் சில நேரங்களில் நாம் தோல்வி என்று நினைப்பது உண்மையில் தயாரிப்பாக இருக்கிறது. உங்களை சுற்றியவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உங்கள் திறமைகளை குறைத்து மதிப்பிடலாம், உங்களை பழைய அளவுகோலுக்குள் அடைத்து வைக்க முயற்சிக்கலாம். ஆனால் அல்லாஹ் உங்களுக்காக எழுதியிருக்கும் நன்மையை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் தன் காரியத்தில் மேலோங்கியவனாக இருக்கிறான். ஆனால் மனிதர்கள் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள். சூரா யூசுப் 12வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கிணறு ஏற்பட்டால் அதன் ஆழத்தை மட்டும் பார்க்காதீர்கள், அல்லாஹ் அதிலிருந்து உங்களை எங்கே கொண்டு செல்லப் போகிறான் என்பதையும் நினைத்து பாருங்கள். உங்களை புறக்கணித்தவர்களின் செயல் உங்களை முடிவுக்கு கொண்டு செல்ல அல்ல, அல்லாஹ் நாடி இருந்தால் அது உங்கள் புதிய தொடக்கத்திற்கான கதவாக இருக்கலாம். யூசுப் நபி அவர்களின் கதையை நீங்கள் புரிந்து கொண்டால் அதை முதலில் உங்கள் வாழ்க்கையிலே உணருங்கள். ஒவ்வொரு சோதனையின் பின்னாலும் ஒரு ஞானம் இருக்கிறது, ஒவ்வொரு தாமதத்தின் பின்னாலும் ஒரு ரகசியம் இருக்கிறது, ஒவ்வொரு கண்ணீரின் பின்னாலும் ஒரு கருணை இருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்காக நிர்ணயித்த நன்மை வந்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். கஷ்டங்களை அல்லாஹுவை நெருங்கும் சந்தர்ப்பங்களாகவும் தாமதங்களை அல்லாஹ் மீது வைத்திருக்கும் தவக்குலின் பயிற்சியாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.